குரு பயிற்சி 2025 மே மாதம் 14ஆம் தேதி ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். மிதுன ராசியில் 3 நட்சத்திரங்கள் மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூசம். இந்த 3 நட்சத்திரங்களில் ஒரு வருட காலம் சஞ்சாரம் செய்ய போகிறார் அந்த குரு. குருபகனுடைய பார்வை 5, 7, 9. குரு பார்க்க கோடி தோஷம் நிவர்த்தி. ஒருத்தர் வீடு கட்டுறதுக்கும், ஒரு நல்ல வேலை வாய்ப்பு அமையறதுக்கும், ஒரு தொழில் தொடங்கிறதுக்கும் எல்லாத்துக்குமே குரு பலம் பார்ப்பாங்க. இந்த மிதுன ராசியில் வரக்கூடிய குரு பகவான் 9 கிரகங்களில் முழுமையான சுப கிரகம் இந்த குரு பகவான். உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் எந்த பாவத்துக்கு அதிபதியாக வரார் உங்கள் ராசிக்கு, அந்த ராசிக்கு உண்டான பலன்களை பார்வை மூலமா கொடுக்க போறார். உங்கள் சுய ஜாதக அடிப்படையில் என்ன தசா புத்தி நடக்குதோ அந்த தசா புத்தி நல்ல பலன்களை கொடுத்து கொண்டு இருந்தாலும் கெடு பலன்களை கொடுத்து கொண்டு இருந்தாலும் இந்த குருவுடைய பயிற்சி தசா புத்தியால் பாதிக்கப்பட்ட நபர்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும். 12 ராசிகளில் இருக்கக்கூடிய 27 நட்சத்திரங்களுக்கும் உடைவட்ட நட்சத்திரங்களோடு சேர்த்து 36 நட்சத்திரங்களுக்கும் தசாபுத்தி பலன்களாக கணித்திருக்கிறேன். இந்த வீடியோ முதலாக பார்க்குறீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைபர் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்கள். துலாம் ராசி விசாக நட்சத்திரம், இது குருவோடைய நட்சத்திரம். தசா காலங்கள் 16 வருடம். என்னோட கணக்குப்படி 11 வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சுங்க. 11 வயசு வரைக்கும் குரு தசை நடப்பில் வந்தால் பிறகு 19 வருடங்கள் சனி தசை. 11 + 19 30. 30 வயசு வரைக்கும் சனி தசை நடப்பில் வரும். சனி தசை நடக்கக்கூடிய நபர்கள் 16 வயசுலேருந்து ஒரு 21 வயசு வரைக்கும் சனி தசை நடக்குது. என்னோட கணக்குப்படி நான் எடுத்திருக்கிறேன். இந்த குரு பயிற்சியானது ராசிக்கு 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் குருவுடைய பார்வை ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு 5ஆம் இடத்துக்கு, இந்த 3 இடங்களும் சிறப்பான இடங்கள் சொல்லலாம். பெருசாக கெடுபலன்கள் செய்யக்கூடிய இடம் கிடையாது. அந்த 3 இடங்கள் புனிதமாகும். அதாவது குருவுடைய பார்வை பட்டாலே போதும். அந்த இடத்துல என்னென்ன பிரச்சனைகள் இருக்கும், ரொம்ப சோம்பேறியாக இருப்பீங்க, இப்போ சுறுசுறுப்பு கொடுக்கும், ஓட வைக்கும், ஒரு வேலை தேடி ஓட வைக்கும், ஒரு வாய்ப்புக்காக ஓட வைக்கும். எல்லாத்துக்குமே உங்களை ஒரு பூஸ்ட் பண்ணி விட்டுற இந்த குரு முயற்சி ஸ்தானத்துக்கு ராசிக்கு இருக்கிறதுனால ஒரு நல்ல எண்ணங்கள் பிறக்கும். அதாவது நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ இதுக்கு முன்னாடி எப்படி வேணால் இருந்திருக்கலாம், இப்போ பேசக்கூடிய பேச்சு, எண்ணக்கூடிய எண்ணங்கள் எல்லாமே தெளிவாக இருக்கும், நல்ல ஒரு பேர் கிடைக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். படிக்கக்கூடிய காலத்துலேருந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்கள் படிப்பு சார்ந்து என்ன மாதிரியான முயற்சிகள் எடுத்தாலும் சரி உங்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கும். வீட்டில் இது வரைக்கும் தடை தாமதங்களாக இருந்தால் கூட இப்போ ஒத்துழைப்பு கொடுக்குப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் முயற்சிகளுக்கு வெற்றி. நீங்கள் ஏதாவது புதுசாக ஒரு படிப்பு தொடங்கணும்னு நினச்சிங்கனாக்கா அது கடைசி வரைக்கும் நல்லாவே இருக்கும். நீங்கள் இப்போ எடுக்கக்கூடிய முடிவு அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கும். படிப்பு ரீதியாக இது வரைக்கும் அரியர்லாம் வச்சுருந்தீங்கன்னாக்கா இப்போ கிளியர் ஆகிடும். தோல்வியே கிடையாதுன்னு எடுத்துக்கலாம். இந்த துளாராசியில் இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு குரு பயிற்சியில் விளையாட்டுத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஊக்கம் கிடைக்கும், புத்துணர்ச்சி கிடைக்கும், மன தெளிவுகள் இந்த நேரங்களில் பிறக்கும். பரிசு எல்லாம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. முதலெடுத்து கூட ஒரு சில பேர் பிடிப்பாங்க. பார்ட் டைமில் ஒர்க் பண்ணக்கூடிய நபர்கள், இப்போ ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னாக்கா குடும்ப சுமை காரணமாக அப்படி இல்லை படிப்பு தேவைக்காக, பண தேவைக்காக பார்ட் டைமில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு நல்ல ஒரு பொருளாதார வளர்ச்சி, நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படின்னு எடுத்துக்கலாம். வேலை வாய்ப்பு ரீதியாக என்ன மாதிரியான முடிவுகள் எடுத்தாலும் தெளிவான முடிவுகள் எடுப்பாங்க. 21 வயசுக்கு மேலே 30 வயசு வரைக்கும் என்னோட கணக்குப்படி நான் சனி தசை எடுத்திருக்கிறேன். படிப்பை முடிச்சுட்டு வேலை தேடக்கூடிய நபர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலைக்கு ட்ரை பண்ணுறீங்களா, வேலை வாய்ப்பு கிடைக்கும். நீங்கள் இங்கேயே உங்கள் படிப்புக்கு ஏற்ற மாதிரி வேலை தேடுறீங்களா, அந்த வேலையும் கிடைக்கும். குரு ராகுவோட கனெக்ட் ஆகுது. உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய சுவாதி நட்சத்திரம் ராகுவோட நட்சத்திரம். அதே மாதிரி 5ஆம் இடத்துல ராகு இருக்காரு. அந்த நட்சத்திரம் பார்த்தீங்கன்னாக்கா சதய நட்சத்திரம். குரு இருக்கக்கூடிய இடம் பாக்கியஸ்தானத்தில் ராகுவோட நட்சத்திரம் திருவாதிரை. இந்த 3 இடங்களில் குரு ராகு கனெக்ட் ஆகிறதுனால பார்க்கக்கூடிய இடம், இருக்கக்கூடிய இடம் எல்லா இடத்துலையும் ராகு குரு கனெக்ட் ஆகிறதுனால பார்வை மூலமா குரு இருக்கக்கூடிய நட்சத்திரம் அப்படிங்கிறது ராகுவோட நட்சத்திரம். அதனால் வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை, ரொம்ப தூரதேசம் அடிக்கடி போயிட்டு வருவீங்க. இங்கே வேலை பார்க்கக்கூடிய நபருக்கு கூட வெளிநாடு சுற்றுலா பயணம், வெளிநாடு பயணம், இது மாதிரி வேலை நிமித்தமாக பொருளாதாரத்துக்காக எல்லாத்துக்குமே இந்த குரு ராகு கனெக்ட் ஆகிறதுனால நல்ல ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கும். வேலை ரீதியாக நல்ல ஒரு மாற்றம், இங்கே இருக்கிறவங்களுக்கு கூட சிறப்பான ஏற்றத்தை கொடுக்கும். வேலை ரீதியாக வேலையில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது, அந்த ப்ராப்ளம் இப்போ இருக்காது. அதாவது ரொம்ப வேலை பளு, பெண்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா வேலை பளு அதிகமாக இருக்கும். அலைச்சல், போயிட்டு வர்றது, வேலை செய்கிறது எல்லாமே அலைச்சலாக இருக்குது இல்லையா. அந்த அலைச்சல், மன உளைச்சல் எதுவுமே இருக்காது. மன அழுத்தங்கள்லேருந்து வெளியே வருவீங்க. நீட்டாக இருக்கும்.
இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது துலா ராசியில் உங்களுக்கு தசை மட்டும் நல்லா இருந்துச்சு அப்படின்னாக்கா, சனி தசை அப்படிங்கிறது ரொம்ப கெடுக்காது. இந்த ராசிக்கு ரொம்ப கெடுபலன் செய்யக்கூடிய தசை கிடையாது. 5ஆம் அதிபதி அவர் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி மட்டும் இல்லாமல் 4ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர். நல்ல ஒரு ஏற்றங்களை இந்த காலகட்டங்களில் கொடுக்கும். குருடைய பார்வை ராசிக்கு இருக்கிறதுனால வண்டி வாகன சேர்க்கையை ஒரு சில பேர் கொடுக்கும். ரொம்ப நாளாக வண்டி வாங்கணும்னு முயற்சி பண்ணிட்டு இருப்பீங்க, இப்போ நடக்காது. புதுசாக வண்டி வாங்குறது, இல்லை பழைய வண்டி மாற்றுறது, இது மாதிரி இடம் வாங்குறது, இது மாதிரியெல்லாம் இந்த சனி தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு வந்துடும். நீங்கள் எது சார்ந்து முயற்சி பண்ணுறீங்களோ அதுக்கு வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும். இப்போ திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறீங்க, சனி தசையில் ரொம்ப ரேர், திருமணம் நடக்கிறது ரொம்ப கஷ்டம். சனி பகவானுக்கு மறைவு ஸ்தானத்தில் இருக்கும் புத்தி நடத்தக்கூடிய கிரகங்கள், அதனால் நிறைய திருமண தடைகள் உண்டு. அது மாதிரி இருக்கக்கூடிய ஜாதங்களுக்கு கூட இப்போ திருமண தடைகள் இருக்காது. திருமணம் சார்ந்து நல்ல ஒரு முன்னேற்றம், திருமணத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி, கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருந்தாலோ இல்லை பிரிவுகளில் இருந்தாலோ சேர்ந்து வாழக்கூடிய வாய்ப்பு. ஒரு சில பேர் டைவர்ஸ்க்கெல்லாம் போயிருப்பாங்க, அவங்கெல்லாம் கூட திருந்தி வாழறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பேச்சுவார்த்தை மூலிமா ஏதோ ஒன்று திருமண ரீதியாக குடும்ப ரீதியாக நல்ல ஒரு வளர்ச்சிகளை இந்த குரு பகவான் கொடுக்கும். பாக்கியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கிரகம் சுப கிரகம், எந்த கிரகமாக இருந்தாலும் சரி அது தசை நடத்தும் போதும் கெடுக்காது. இப்போ கோச்சாரத்தில் வரும்போது பெருசாக கெடுபலன்களை கொடுக்காது இந்த குரு பகவான். 30 வயசுக்கு மேலே 47 வயசு வரைக்கும் புதன் தசை. சனி தசைக்கு பிறகு இந்த புதன் தசை எப்படி இருக்கும்? இது பாக்கியஸ்தானாதிபதி தசை, விரையாதிபதி தசை. சனி தசைக்கு பிரித்து சொல்கிற மாதிரி இந்த புதன் தசைக்கு பிரித்து சொல்ல முடியாது. ஏன்னா பாக்கியஸ்தானாதிபதி ஒரு துளி கூட கெடுக்காது இந்த துளாராசிக்கு. அந்த அளவுக்கு வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய தசை அப்படின்னு சொல்லலாம். இளம் வயதில் வர ஒரே ஒரு தசை அப்படின்னாக்கா அந்த துளாராசிக்கு அருமையான தசை அப்படின்னாக்கா அதாவது விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த புதன் தசை தான். அதாவது 30 வயசில் வரும், 29, 28 வரும், ஒரு சில பேருக்கு 22 கூட ஆரம்பிக்கும். புதன் தசை ஆரம்பித்த உடனே வேலை வாய்ப்பு இவங்களுக்கு நல்லாயிருக்கும், பொருளாதாரம் இவங்களுக்கு நல்லாயிருக்கும், எல்லாமே. இப்போ புதன் தசையில் இருக்கிறீங்களா, நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் சிறப்பாக இருக்கும். திடீர்னு ஒரு முடிவு எடுப்பீங்க, ஒரு வேலையில் சக்ஸஸ் பண்ணணும்னு எடுப்பீங்க, அந்த வேலை சக்ஸஸ் ஆகும். ஒரு தொழிலில் சக்ஸஸ் பண்ணணும்னு முடிவு எடுப்பீங்க, அந்த தொழில் சக்ஸஸ் ஆகும். திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் உங்களுக்கு கிளியர் ஆகும். இது வரைக்கும் புதன் தசை பாதிக்கப்பட்டிருந்தால் ஒரு சில பேருக்கு அவயோக லக்னமாக அந்த லக்னத்துக்கு புதன் தசை கஷ்டத்தை கொடுத்துது அப்படின்னாக்கா இப்போ கடன் பிரச்சனை இருக்காது, நோய் நொடி பிரச்சனைகள் வழக்குகள் எதுவும் இருக்காது. ப்ரொமோஷனுக்காக எதிர்பார்த்துருந்தீங்கன்னு வச்சிங்களேன், அந்த ப்ரொமோஷன் கிடைக்கும். ப்ரொமோஷனுக்காக முயற்சி பண்ணாலும் அந்த ப்ரொமோஷன் கிடைக்கும். சம்பள உயர்வுக்காக முயற்சி பண்ணிங்கன்னா அந்த சம்பள உயர்வு கிடைக்கும். முயற்சி ஸ்தானத்துக்கு குருடைய பார்வை, நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் இப்போது நீங்கள் அதாவது உங்கள் ராசிக்கும் குருவோட பார்வை இருக்கிறதுனால உங்களோட எண்ணங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா ஒரு பொருளாதாரத்தை நோக்கி ஓட வைக்கும். அதாவது சம்பாதிக்கணும், இது மாதிரி வீடு கட்டணும், ஒரு வண்டி வாங்கணும் அப்படின்ற மாதிரி. அதுக்கு தேவை என்னன்னாக்கா ஒரு வேலை இல்லைன்னா தொழில், ஏற்கனவே செஞ்சிட்ருக்கிற தொழில், ஏற்கனவே பார்த்துட்ருக்கிற வேலை, அந்த வேலையில் உழைப்பு அதிகமாக போட வைக்கும், அந்த வேலையில் சம்பள உயர்வு கேட்டு முயற்சி பண்ண வைக்கும். இது மாதிரி பொருளாதாரத்தை கொடுக்கணும் அப்படின்னா அப்படி தான். தொழில் ரீதியாக நல்ல ஒரு ஏற்றங்களை கொடுக்கக்கூடிய காலம்னு சொல்லலாம். நீங்கள் விவசாயம் பண்ணிட்டு இருந்தால் கூட சரி, விவசாயத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி இந்த குரு பயிற்சிக்கு பிறகு. மனசு தெளிவாக இருக்கும், நீங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் அப்படின்னு சொல்லலாம். இந்த துளாராசியில் இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு 47 வயசுலேருந்து 54 வயசு வரைக்கும் கேது தசை. கேது பகவானுக்கு மட்டும் நிறைய விதிவிலக்குகள் உண்டு. ஏன்னா சனியோட வீட்டில் இருந்து தசை பண்ணியிருந்தால், உங்கள் லக்னத்துக்கு அவயோகம் செய்யக்கூடிய வீட்டில் இருந்து தசை பண்ணியிருந்தால் கெடுபலன்களை கொடுத்துருக்கும். 7 வருஷம். புதன் 17 வருஷம் மெதுவாக தான் பண்ணும், 7 வருஷம் இந்த கேது பகவான் அவ்வளோ ஸ்பீடாக பண்ணிடும். நல்லதும் அவ்வளோ ஸ்பீடாக பண்ணும், கெட்டதும் அவ்வளோ ஸ்பீடாக பண்ணும். அந்த அளவுக்கு கெடுபலன்கள் செய்யக்கூடிய கிரகம் இந்த கேது பகவான். கேது பகவான் தசையில் பாதிக்கப்பட்டிருந்தால், இப்போ 12ஆம் இடத்துல கேது இருந்தது, இப்போ 11ஆம் இடத்துக்கு வந்துட்டார். அந்த காலகட்டங்களில் கடன் கொடுத்துருந்தா இப்போ கடன் சுமை குறையும், நோய் கொடுத்துருந்தாலும் நோய் சுமைகள் குறையும். நீங்கள் தொழில் ரீதியாக நல்ல ஒரு ஏற்றத்தை பார்க்கலாம். உங்களுக்கு தசை சரியில்லைன்ற பட்சத்தில் தொழிலில் கொஞ்சம் வளர்ச்சிகளை பார்க்குறது கம்மி தான். என்ன ஒன்று, இந்த குருடைய பயிற்சி அப்படிங்கிறது ஓரளவுக்கு தெளிவாக இருக்கும். எடுக்கக்கூடிய முடிவுகள், வரக்கூடிய பணம் தடை தாமதம் இல்லாமல் வரும். 54 வயசுக்கு மேலே 74 வயசு வரைக்கும் சுக்கிர தசை. இந்த சுக்கிர தசை அஷ்டமாதிபதி தசை, ராசியாதிபதி தசை. இது அஷ்டமாதிபதி தசை அப்படின்னாக்கா 7.5 சனி அஷ்டம சனி வந்தால் மட்டும்தான். இப்போ ராசிக்கு 6ல் சனி பகவான் இருக்கிறார். குருடைய பார்வை உங்கள் ராசிக்கு இருக்குது. கடன் வாங்கி கடன் கொடுப்பீங்க, ஒரு தொழிலுக்காக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும், ஒரு ப்ராப்பர்ட்டிக்காக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அந்த கடனை அடைக்கக்கூடிய சூழ்நிலை கண்டிப்பாக உண்டு. ஒரு கடனை வாங்கிட்டீங்கன்னாக்கா உடனே கடனை அடைச்சிருவீங்க. அது மாதிரி யார்கிட்டயாவது கடன் கேட்டிருந்தால் அந்த கடன் கிடைக்கும். கடன் உதவி எதுவாக இருந்தாலும் சரி, எந்த மாதிரியான உதவிகள் கேட்டிருந்தாலும் உதவிகள் கிடைக்கும். நார்மலாக ஒரு வேலை போயிட்டுருக்குன்னா நார்மலாக போகும். அதாவது மாதம் சம்பளத்தில் இருந்தீங்கன்னாக்கா
நல்லாவே போகும். ஒரு ப்ராப்பர்ட்டிக்காக கடன் வாங்குறது, இல்லை ஒரு வீடு கட்டுறதுக்கு கடன் வாங்குறது, பண தேவைகள் இந்த டைமில் கொஞ்சம் தேவைப்படும். பணம் பற்றாக்குறை இந்த காலகட்டங்களில் உண்டு. அதுக்காக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அந்த கடனை உடனடியாக கட்டக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். ஒரு பக்கம் கடன் வாங்கினா ஒரு பக்கம் வருமானம் இன்னொரு பக்கம் கடன் கட்டுவீங்க. அது மாதிரியான அமைப்புகளை இந்த சுக்கிர தசையில் கொடுக்கும். தொழில் ரீதியாக தொழில் மாறக்கூடிய வாய்ப்பு உண்டு, இடம் மாறக்கூடிய வாய்ப்பு உண்டு. தொழில் மாற்றணும்னு நினைக்கிறவங்களுக்கு தொழில் மாற்றலாம். தொழிலில் நல்லபடியாக போகுது அப்படின்னாக்கா இன்னும் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இந்த காலகட்டங்களில் உண்டு. சுக்கிர தசையில் 76லேருந்து 80 வயசு வரைக்கும் சூரிய தசை, 80 வயசுலேருந்து 90 வயசு வரைக்கும் சந்திர தசை. இந்த 2 தசைகளும் இந்த ராசிக்கும் இந்த லக்னத்துக்கும் நன்மை செய்யாது. இந்த தசைகளில் உங்களுக்கு நோய்க்கு கொடுத்துருக்கும், தொழிலில் இருந்தீங்கன்னா கடன் கொடுத்துருக்கும், வழக்குகளை கொடுத்துருக்கும், கொஞ்சம் கஷ்டத்தை கொடுத்துருக்கலாம். இந்த கஷ்டங்கள் இந்த குரு பயிற்சிக்கு பிறகு இருக்காது. அதாவது வாங்கின கடனை திருப்பி கொடுக்கக்கூடிய சூழ்நிலை. இப்போ கடன் கொடுத்துருந்தீங்கன்னாக்கா அந்த பணம் வராத பணம் இந்த காலகட்டங்களில் வரும். அது மாதிரி தசை அப்படிங்கிறது 2 தசையும் அவயோக தசைகள் தான். நீங்கள் எதுவுமே பண்ணலைன்னா கூட பரவாயில்ல, உடல்நிலை தொந்தரவுகள், நோய் நொடி பிரச்சனைகள் எதனா கொடுத்துருக்கலாம். இது மாதிரி ஏதாவது ஒன்று இருந்தால், அதாவது நோய், மருத்துவ செலவுகள் எல்லாமே குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மனசு கொஞ்சம் தெளிவான முடிவு எடுப்பீங்க. ஆன்மீகம் சார்ந்து முன்னேற்றங்களை இந்த காலகட்டங்களில் நீங்கள் பார்க்கலாம். இந்த துலாம் ராசியில் இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரக்காரர்கள் தசாபுத்தி ரீதியாக குருடைய பயிற்சி அப்படிங்கிறது நல்ல ஒரு முன்னேற்றங்களை, பொருளாதார வளர்ச்சியை கொடுக்கும். நன்றி.